திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மை நடத்துகுகன் வேலே. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கு வந்து 5 இயர்ஸ். அப்புறமா நான் செகண்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண்மணி கண்மணி, அஞ்சலி 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 மின்னும் மின்மினி மின்மினி மின்மினி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கு வந்து 5 இயர்ஸ். அப்புறமா நான் செகண்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு அவார்ட் ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் காம்படிஷனுக்காக கிடைச்சது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்காக வந்து பெரிய ஷீல்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்து பாரதி வித்யா பவனில் தான் பாடினேன். அது என்னோட அம்மாவோட கேசட் ஒரு ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்காக சரி வந்து நம்மளோட பொண்ணை ஃபஸ்ட் ஏற்றி பாட வைப்போன்ட்டு வந்து ஒரு 1 hour கான்சர்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 3 ஜெனரேஷன்ஸோட அவார்டு இருக்கிற ஒரு இடம். எங்கள் அப்பா ரொம்ப நல்லா பாடுவார். ஸோ எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்கோடு இருக்கணுமேங்கிறதுக்காக எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ. இதில் வந்து மலேசியாவில் வந்து நான் கான்சர்ட் பண்ண போகும்போது ராஜகலைவாணின்னு வந்து, ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு. ஸோ விஜயதசமி அன்னைக்குமே கலைக்கு ரொம்ப ஒரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன்மை நடத்துகுகன் வேலே. சொந்த வீடா இது? எல்லாரோட ட்ரீம்ல அது ஓன் ஹவுஸ் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், செட்டில்பா அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது வீடு வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ஓகே, நாங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கினோம். ஹலோ ஆல், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பக்தி பாடல்கள் இல்லாமல் நம்ம வீட்டில் பூஜை நிறைவேறாதுன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, சிங்கர் பாம்பே சாரதா மேம் வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் அவங்கள மீட் பண்ணலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன் மேம். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க, எப்பவுமே சாரி தான்ல? ஆமாம். இப்போ தான் மேம் வெளியில் சொன்னேன். ஸோ இவங்களோட சாங் இல்லாமல் நம்ம வீட்டில் பூஜை அறையோட அந்த பூஜையே நிறைவேறாதுன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. இன்ட்ரோலேயே வந்து உங்களோட அவார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எவ்வளோ அவார்ட்ஸ் இருக்கும் மேம்? வந்து ஒரு 100 கிட்ட இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு அவார்ட் ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் காம்படிஷனுக்காக கிடைச்சது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்காக வந்து ஒரு பெரிய ஷீல்டு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஞாபகம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் வாங்கின அவார்டு அதுதான். அது இதுக்குள்ளே 10வது. ஸோ மேலே அது ஒரு கே. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் காம்படிஷனுக்காக கிடைச்சது. என்ன ஏஜ் இருக்கும்? வந்து ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். அதுதான் நான் வாங்கின ஷீல்டு முதல்ல. சொல்லுவாங்களே புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, அந்த ஒரு மொமெண்ட் இல்லையா? சூப்பர். ஸோ இங்க இருக்கிற அவார்ட்ஸ்லயே உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹார்ட் டச்சபிளான ஒரு அவார்ட்னா எதை சொல்வீங்க? அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு அவார்டுமே ரொம்ப வந்து ஸ்பெஷலானது தான். இதுல வந்து எந்த மட்டும் இல்லாத என்னோட பசங்களதும் இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ என்னோட கிட்ஸ் வாங்கினது வந்து செஸ் காம்படிஷன்ல, அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஃபுல்லா. ஸோ எல்லாமே ஸ்பெஷல் தானே. நம்ம வாங்குறதும் ஸ்பெஷல், நம்ம பசங்க வாங்குறது ரொம்ப ஸ்பெஷல். எங்க அம்மா வாங்கினதும் இருக்கு இதுல. எங்க அம்மா வாங்கின பிரசிடென்ட் அவார்டும் காட்ட முடியுமா, பார்க்கலாமா? ராதாகிருஷ்ணன் சார் அவங்க கிட்ட வாங்கினது. எங்க அம்மா வந்து ஒரு 15-16 இயர்ஸ் இருக்கும்போது, ஸோ கிளாசிக்கல் மியூசிக்காக. ஆமாம், அம்மாவுக்கு 15-16 இயர்ஸ் இருக்கும்போது கல்கட்டாலேருந்து வந்து இங்கே தான் நடந்தது காம்படிஷன், சென்னையில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில். அங்கே வந்து கிளாசிக்கல் மியூசிக்காக எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த காலத்தில். ஸோ இது வந்து ஒரு 3 ஜெனரேஷன்ஸோட அவார்டு இருக்கிற ஒரு இடம். எங்கள் அப்பா ரொம்ப நல்லா பாடுவார். ஸோ எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்கோட இருக்கணுமேங்கிறதுக்காக எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ. எங்கள் அப்பாவுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா பாடுவாங்க. அதனால தான் வந்து எங்கள் அப்பாவோடது ஃபோட்டோ வாங்கி வச்சு. ஓகே. எப்படி மேம் அப்பா அம்மா 2 பேருமே சிங்கர்ஸ் மீன்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கும்போது 2 பேரும் மீட் பண்ணாங்களா? ஆமாம். ஓகே ஓகே. எங்கள் அம்மா ஓட கான்சர்ட்டில் வந்து என்னோட அப்பா அந்த டைத்தில் வந்து பாட வந்தார். ஸோ அவரோட பாட்டை கேட்டு இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப பிடிச்சி போய்
அப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி யா பொம்பளை புள்ள அப்பா அப்படிங்கும் போது அது ரொம்ப ஒரு அழகான ஒரு இது கேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்னோட கூட அத்தனை காம்படிஷன்ஸ், அத்தனை ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அந்த ஸ்டேஜ்ல வந்தது வந்து என்னோட அப்பா தான். இந்த மாதிரி ரொம்ப இந்த ப்ரொஃபஷனலாலாம் பாட மாட்டேன். அப்போ என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காம்படிஷனா ரொம்ப பயந்துட்டே போய் அப்பா நல்லா பாடுவேனா அப்படின்னு, இல்லை கவலைப்படாத நல்லா பாடுவேன் தைரியமா பாடு அப்படி இப்படிலாம் சொல்லி ஸ்டேஜ் ஏற்றி விடுவாரு. ஓகே. ஸோ நான் எந்த அளவு ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன்லாம் தெரியாது. ஆனா இன்னைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் வந்து நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரியலி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருப்பாரு மேம். ஸ்டில் நவ் அவரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். நம்ம அவரை பார்க்க முடியலாமே அவரோட பிரசன்ஸ் நம்மள சுத்தி இருக்கும். கண்டிப்பா நம்மளாலே அதை ஐ மீன் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இங்க இருக்கிறதுலே வந்து இந்த ஒரு அவார்ட் நான் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்ச ஒரு அவார்ட். இது நிறைய அவார்ட் வந்து நம்ம கான்சர்ட்டுக்கு அப்புறமா வந்து திடீர்னு கொடுக்கறது அந்த மாதிரி தான். இதில் வந்து மலேசியாவில் வந்து நான் ஐ மீன் கான்சர்ட் பண்ண போகும்போது ராஜகலைவாணின்னு வந்து எனக்கு ராஜமாரியம்மன் கோவிலில் கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க கொடுத்தது வந்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு. ஸோ விஜயதசமி அன்னைக்குமே கலைக்கு ரொம்ப ஒரு உகந்த நாள் இல்லையா? ஸோ எனக்கு அந்த நவராத்திரியில விஜயதசமி அன்னைக்கு எனக்கு அந்த ஒரு அவார்டு கொடுத்தது ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த அவார்ட் மேம் ரொம்ப சின்ன பொண்ணு யாரோ மாதிரி இருக்கீங்க, நீங்க தான் அது. நானே தான். அந்த அவார்ட் இது வந்து வாங்கலம்மன் கோவிலோட கும்பாபிஷேகத்துக்காக அப்போ போனபோது வந்து ஸ்டேஜ்ல கொடுத்தது. இது வந்து ரோட்டரி கிளப்ல வந்து யங் அச்சீவர் அவார்ட் இது. ஓகே. இது வந்து இந்த தருமபுர ஆதீனம் அங்க வந்து கொடுத்த அவார்ட் ரீசெண்டா. இப்போ இதை இப்போ ரீசெண்டா வாங்கினது லாஸ்ட் மந்த். இது அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒரு வாட்டி தான் நம்ம லைஃப்ல வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த டைம் எப்படி இருந்தது மேம்? எனக்கு ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்து பாரதி வித்யா பவன்ல தான் பாடினேன். அது என்னோட அம்மாவோட கேசட் ஒரு ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்காக சரி வந்து நம்மளோட பொண்ணை ஃபர்ஸ்ட் ஏற்றி பாட வைப்போன்ட்டு வந்து ஒரு 1 hour கான்சர்ட்டு. அந்த கான்சர்ட்டுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ரிஹர்சல் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி வந்து ஒரு 8 வயசு இருக்கும். ஸோ அதோட டென்ஷன் ஐ மீன் இன்னமும் எனக்கு அது வந்து போட்டுட்டு போன ட்ரெஸ்ல இருந்து எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு மைண்ட்ல ரொம்ப அப்படி இது ரெஜிஸ்டர் ஆன ஒரு கான்சர்ட் அது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாடினது வந்து என்னோட அம்மாவோட கச்சேரியில பாடினேன். அஞ்சலி அஞ்சலின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த டைத்துல வந்து ஒரு 5 yearsல அதுவும் ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆகி பிஜிஎம் வாசிக்கிறது கூட இடம் இல்லாத ஹோல் சாங் பாடி முடிச்சு. அதுவும் என்னால ஐ மீன் இப்போ அதை வந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. ஆனா இன்னும் அந்த ஸ்டேஜ்லாம் வந்து என்னோட இதுல இருக்கு, மைண்ட்ல இருக்கு. அந்த அஞ்சலி சாங் வந்து இப்போ கூட எல்லா குழந்தைங்களுக்குமே பாடக்கூடிய ஒரு பாட்டு. பயங்கர ஃபேமஸ். எங்க போனாலும் ஹேர் ஸ்டைல்ல இருந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற, அந்த மாதிரி ஃப்ராக் போடுறது, அப்ப அதெல்லாம் ரொம்ப அந்த அஞ்சலி பாப்பானா அது ஒரு தனிதான். அந்த பாட்டு எங்களுக்காக அப்போ கேட்டிருப்போம். மறுபடியும் இப்போ அஞ்சலி 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 சின்ன கண்மணி 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 அஞ்சலி 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 மின்னும் மின்மினி மின்மினி மின்மினி. ஓகே. சோ அந்த டைம்ல எவ்வளவு கிரவுட் இருந்திருப்பாங்க மேம் ஸ்டேஜ்? அது வந்து கல்யாண கச்சேரி தான். ஓகே ஓகே. சோ கிரவுட் இருந்தது நல்லா வந்து ஒரு 200-300 கிட்ட இருந்திருக்கும். அப்ப எனக்கு சுத்தமா பயமா எல்லாம் இல்ல, ஓவர் ஹாப்பியா அப்படி பாடிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தனியா பாடும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. எப்போதுமே சொல்லுவாங்க ஏஜ் ஆக ஆக தான் ஃபியர் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கு வந்து 5 years. அப்புறமா நான் செகண்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ஸோ அந்த 8 வயசுல தான் அந்த ஆர்கெஸ்ட்ரால நம்மளே மேனேஜ் பண்ணி தனியாக உட்காந்து பாடணும். அப்போ ஐ மீன் அப்பதான் அந்த கொஞ்சம் அந்த பயம் தெரிஞ்சது. ஓகே. அப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்போ இருந்திருப்பாங்க வந்து ஒரு 500 இருந்திருப்பாங்க. 500 மெம்பர்ஸ் முன்னாடி ஒரு 8 years கேர்ள் பாடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் அந்த கர்டன் அப்படி ரேஸ் பண்ணானே பக் 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 பக்னு இருக்கும். ஓகே. யா. ஏன்னா நிறைய லெஜெண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ்மே என்ன சொல்வாங்கன்னா ஸ்டில் நவ வந்து எனக்கு அந்த ஒரு படபடப்பு இருக்கும். கண்டிப்பாவே இருக்கும், ஸ்டில் இருக்கும். ஆனா இப்போ நம்மளுக்கு ஸ்டேஜ்ல பாட ஆரம்பிச்சவனே வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த பயம் அந்த ஒரு டென்ஷன்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹாப்பினஸ்க்குலாம் நம்ம தப்பு பண்ணா அம்மா என்ன திட்டுவாங்களோ வந்து என்னோட குரு வந்து என்னோட பெரியம்மா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் எங்க அம்மா எங்க பெரியம்மா எல்லாரும் பார்த்தோன்னே புலி சிங்கத்தை பாக்குற மாதிரி வீட்டுக்கு வந்தானே என்னெல்லாம் திட்டுவாங்களோ ஏதாவது எனக்கு என்ன விட்டுட்டோம்னா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இருக்கா? நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் VDS ஆர்ட்ஸ் அகாடமின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அதுதான் வந்து இந்த யங் டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ என்னோட பெரியம்மாவோட பாட்டு கிளாஸ்ல வந்து நிறைய பேர் இருப்போம் நாங்க அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ல பாடுறது. ஸோ எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நடக்கும். எப்படின்னா ஒரு ஐ மீன் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி.
அதில் போய் பாடும்போது நல்லா வந்து சூப்பராக பாடணும்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் ஸ்டேஜில் போய் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும் தானே. இப்போ நான் அப்புறம் வந்து கூப்பிட்டு வச்சு என்னோட அம்மா கிட்டேயும் வந்து என்னோட பெரியம்மா கிட்டேயும் சொல்லுவேன், நான் தப்பே பண்ணாலும் ஃபேஸில் வந்து இமீடியட்டாக காமிக்காதீங்க கீழே இருந்து, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல இனி வர மாட்டேங்குது. ஸோ நான் ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்தானே சொல்லுங்க, நான் தான் மிச்ச கச்சேரியாவது கொஞ்சம் ஹாப்பியாக பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 10 years இருக்கும் அந்த டயத்தில். ஸோ வந்து அந்த டயத்தில் பாடின போதே அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு மட்டும் கூப்பிட்டு வச்சு அங்கே ஒரு இது கொடுத்தாங்க, யங் அச்சீவர் அவார்ட் மாதிரி. அதில் நீங்க சொன்னது உண்மைதான். இல்ல இப்ப நம்மளோட குரு அங்க முன்னாடி இருக்காங்கன்னா அப்பதான் அந்த பயமே நம்மளுக்கு. அதுவும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து கண்ணாலே காமிப்பாங்க அப்படின்னு, இப்படி எல்லாம் காமிப்பாங்களா அப்படி, ஐயோ முடிஞ்சு போச்சு என்னமோ நம்ம பண்ணிட்டோம். ஆமா இல்ல ஐ மீன் வந்து நம்மளுக்கு பண்ண தப்பு நம்மளுக்கு தெரியும், இல்ல வீட்டுல போனோம் இன்னைக்கு இருக்க வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கும், அந்த டைம்ல அவ்வளவு பயம் இருந்திருக்கும் நமக்குள்ள. ஓகே, சோ அப்படியே உள்ள போலாமா நம்ம? சோ எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. நிறைய பேரோட நான் வீட்டுல பாத்திருக்கேன், டோர் ஓபன் பண்ண உடனே ஆப்போசிட்ல வந்து மிரர் இருக்கும். எதனால? என்னைக்குமே வந்து நம்மளோட ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம வந்து எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம்ல. ஸோ வந்து வீட்டுக்கு உள்ள வரவங்களோட அந்த திருஷ்டி எல்லாம் போயிடுங்கிறதுனால வைப்பாங்க. அம்மா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்களா? ஆமா, அம்மா சொல்லி நீங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த மிரர் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ வந்து வீடோட என்ட்ரன்ஸ்ல இருந்தா நல்லது. ஓகே ஓகே. அங்க இருக்கிறவங்க உங்க பசங்களா மேம்? ஆமா, இதெல்லாம் என்னோட பசங்களோட. இந்த உப்பு வந்து வீட்டு நாலா பக்கமும் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, உப்பு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திடணும். ஸோ உப்பு எப்போதுமே இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக எடுத்துரும்ல. ஓகே. ஸோ அதனால வந்து வீட்டு வாசல்ல உப்பு வைக்கணும், நம்ம வீடு வந்து துடைக்கும் போது உப்பு போட்டு துடைக்கணும், அதுக்கப்புறம் குளிக்கும் போது பக்கெட்ல கொஞ்சம் உப்பு போட்டு குளிக்கணும். ஸோ அந்த உப்புக்கு வந்து நிறைய ஒரு மகிமை இருக்கு, இந்த நெகட்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்றதுல. நீங்க அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஆமா ஆமா, நிறையவே. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம், ஏன்னா இந்த கண்ணாடியில அந்த மாதிரி தான் வைப்பாங்க. பட் ஆனால் நீங்க இன்னுமே அந்த ஒரு ஆத்தென்டிக் என்னைக்குமே ஒரு அழகு இருக்குல்ல. வீட்டை சுத்தி நான் பார்த்தாலுமே அதுதான் இருக்கு, எங்க பார்த்தாலுமே வந்து வீடு எப்போதுமே வந்து ஆன்டிக்கான விஷயங்களா இருக்கணும்ட்டு. இந்த ஷீல்டு வைக்கிற இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 80 years. ஸோ நாங்க வாங்கும் போதே அந்த மாதிரி தான் வாங்கினது, வந்து ஒரு 80 years 100 years. அப்புறம் வந்து அது அந்த ஸ்டடி டேபிள் கூட அப்படிதான் வந்து ஒரு 100 years 120 years ஓல்டு. அப்படியா? ஃபுல்லா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே. நாங்க இப்ப ரீசெண்டா ரெனோவேட் பண்ணும்போது நாங்க அப்படி வாங்கணும். ஓகே ஓகே. வாங்குறது வாங்கி வைப்போம், இது அப்படியே நமக்கு த்ரூ அவுட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. பட் ஆனா அதோட மெயின்டெனன்ஸுமே அதிகம் இல்ல மேம்? மெயின்டெனன்ஸ் அதான் ஃபுல்லா வார்னிஷ்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா அது அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ஓகே. ஒன்றும் தண்ணி எல்லாம் படாத பாத்துக்கணும், ஆஸ் யூஷுவல் வுட்டுக்கு அவ்வளவுதான். மிச்சபடிக்கு ரொம்ப எல்லாம் மெயின்டெனன்ஸ்ல. ஓகே. ஸோ இது நம்ம ஐ மீன் சொந்த வீடா இது? யா, ஓன் ஹவுஸ். ஓகே. எல்லாரோட ட்ரீம்ல அது ஓன் ஹவுஸ் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், செட்டில் பா அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டுக்கு வரும்போது வீடு வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். ஓகே. நாங்க அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கணும். எஸ், வாங்கிட்டோம். அது கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஆக்கிபை பண்ண ஹவுஸ் இது. சோ அது ரொம்ப வந்து எந்த வீடுனாலும் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடு. ஓகே. சோ வந்து ஐ மீன் என்னோட 2 டெலிவரி எல்லாமே இந்த வீட்ல தான், ஐ மீன் இந்த வீட்ல இருந்தா கிளம்பி போனது எல்லாமே ரொம்ப க்ளோஸா இருக்கும் நம்மளோட ஹார்ட்டுக்கு இந்த வீடு என்னைக்குமே. யா. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.